பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வயலில் மஞ்சள் குலைகளை பிடுங்கும் பணியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை அன்று புது பானையில் மஞ்சள் கிழங்குடன் கூடிய கொத்துக்கள் கட்டி அலங்காரம் செய்து பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுவது வழக்கம். பொங்கலுக்காக மஞ்சள் அறுவடையை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டம் டவுன் பாறையடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி உய்காட்டான் தனது குடும்பத்துடன் வயலில் மஞ்சள் பயிருக்கு பூஜைகள் செய்து சூரியனை வழிபட்டு மஞ்சள் குலைகளை பிடுங்கும் பணியை தொடங்கினார். குடும்பத்திலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து பரம்பரையாக மஞ்சள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மஞ்சள், வாழை, சேனக்கிழங்கெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் போன ட்ரிப்போட இந்த ட்ரிப்பு விளைச்சல் நல்ல விளைச்சல். ஆனால் வெள்ளத்தினால கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. நான் கொஞ்சம் கிழங்கு சேனக்கிழங்கு வச்சுருந்தேன். சேனக்கிழங்குல வந்து கொஞ்சம் செடி நிறைய தண்ணி நின்று கொஞ்சம் தண்டு அழுகி போச்சு, சகதியாகிடுச்சு. அதே மாதிரி மஞ்சளில் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்நாடு அரசுக்கு சின்ன ஒரு கோரிக்கை ஒன்று வேண்டுகிறேன். நீங்கள் வந்து பொங்கல் தொகுப்பு ஊதியமாக கரும்பு கொடுக்கீங்க. அந்தந்த மாவட்டத்தில் விளையக்கூடிய விவசாயிகளுக்கு மஞ்சள் பயிரிடும் விவசாயிகள் வந்து கொள்முதல் பண்ணி கரும்போட மஞ்சள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. விவசாயிகளும் அந்தந்த மாவட்ட விவசாயிகளும் சந்தோஷப்படுவாங்க.